வணக்கம் நண்பர்களே. மாதங்கள் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மாதம்னு சொல்லலாம். தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல விருச்சிக ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ஈடில்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல விருச்சிக ராசி அன்புகளுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இப்ப சூரியன் சுக்கரனோட சேர்க்கை மொத்தத்துல உங்களுக்கு இந்த மாசங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது. பண வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நீங்கள் அடைய போறீங்க. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை மேலுமே இருக்கிறதால பல வகையில் உங்களுக்கு நன்மை தான். இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரி வழிபாடுகளை நீங்கள் இந்த புரட்டாசி மாசத்துல மேற்கொள்றதால இந்த காலகட்டம் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை பற்றி நாம் ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கு அதிபதியே முருகன் தான். அதனால் விருச்சிக ராசி அன்புகள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். திருச்செந்தூர் உள்பட 60 வீடுகளுக்கு நீங்கள் எங்கே போய் வழிபட்டாலும் சரி, உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டங்கிறது நிச்சயம். விருச்சிக ராசி அன்புகள் அந்த சுப்பிரமணிய சுவாமி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக அற்புதம் நிகழ்ங்கிறதா விஷயம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு புதிராக இருந்தாலுமே இவங்க ஒரு புலிகளுக்கு ஒப்பானவங்களே சொல்லலாம். பதுங்கி பாயிற புளிய மாதிரி தான். பெரும்பாலும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியவங்களே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே இவங்க அணுக மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு கோணங்களை இவங்க யோசிச்ச பின்னாடி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நெருங்குவாங்க. கோபம், அன்பு, வேலை, கலை எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப தீவிர முயற்சியோட ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடிய குணம் இருக்கும். நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க ரொம்ப விசுவாசமானவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு கடின உழைப்பாளி. இவங்க மனசு வச்சா மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியுங்கிறதா உண்மை. பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்புகள் மற்றவங்க கிட்ட ஒரு நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு பொய் பேசுறது, பொய்யான உறவு இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. உண்மையாக நடக்கிறவங்க மட்டும்தான் இவங்க அவங்க கிட்ட அன்பாகவும் நடந்துக்குவாங்க. விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ரகசியம் காப்பாற்றக்கூடியவங்களும் சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே சரி, ஒரு பங்கு கஷ்டம் கூட இவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இவங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னோட முயற்சியால் இவங்க முன்னுக்கு வரக்கூடியவங்க. எதுலையும் ஆழமான சிந்தனை இருக்கிறதால இவங்க வாழ்வு, இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் கஷ்டம் இவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் வந்த சூடைய தெரியாத அளவுக்கு இவங்களுக்கு திரும்ப போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தீவிர முயற்சியோடு ஈடுபடுவாங்க. என்னதான் தோல்வியை சந்திச்சாலும் இவங்க கடைசியில் வெற்றி கிடைக்கிற வரைக்குமே பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கந்தவேல் முருகனை வழிபாடு செய்கிறதும், சித்தர் வழிபாடு, மகான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலனை பார்க்க போறீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு நினச்சிங்கன்னா, இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்கள் ஜோதிட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். மேலுமே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்குற அளவுக்கு பண வருமானங்கிறது இருக்கும். சப்தம ஸ்தானத்தில் இப்போ குருவும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த ஒரு குழப்பத்தை நீக்க போகிறாங்க. குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம், ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இது வரைக்குமே குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். ஒரு அந்யோன்யங்கிறது இருக்காது. உங்கள் பேச்சுக்கு சில நேரங்களில் மீறி தான் செயல்படக்கூடிய விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தாலுமே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் எல்லாமே குறைச்சி பாருங்க. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்துக்கு ராகு நிற்கிறதால குழந்தைகள் விஷயத்துல இந்த காலத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைஞ்சிருக்குது. வேலை ரீதியாக பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த மாதத்தில் வேலைச்சுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். வேலைக்கு வெளியில் போகிறவங்களா இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சாலுமே கூடுதலான பணிசுமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சில நேரம் நீங்கள் சுமக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே உங்கள் சக்திக்கு மீறினதாக இருக்கலாம். நியாயமாக உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ஊதிய உயர்வு இந்த காலம் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களோட பழகிறப்ப கொஞ்சம் இந்த காலத்தில் ஜாக்கிரதையாக பழக பாருங்கள். கூட வேலை செய்கிற பணியாளர்களாக இருந்தாலும் யாரையுமே முழுசாக இந்த காலத்தில் நம்ப வேண்டாம்.
உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே தனி சிறப்பு கவனம் எடுத்து செயல்பட பாருங்க. மற்றவங்க கிட்ட மற்ற விஷயங்களை ஒப்படைக்கிறதோ மற்ற பிரச்சனைகள் சொல்றதோ இந்த காலத்துல வேண்டாம். உங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலுமே அது அப்படிதான். உங்க குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்றதை தவிர்க்க பாருங்க. பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகள் மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா வெளியே சொல்ல மாட்டீங்க. இந்த காலத்துல அதற்குண்டான கிரக நிலைங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லை. நீங்களே கட்டுப்படுத்த நினைச்சா கூட ஒரு சில விஷயங்கள் உங்களை மீறி செயல்படுற மாதிரி இருக்கலாம். அதனால நீங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விற்பனை லாபங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு நல்ல பலன் பெறணும்னா கடுமையான உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிமாநில சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். லாபத்தை பொறுத்த வரைக்குமே படிப்படியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் இந்த காலத்தில் இருக்குது. அதே மாதிரி மிக சிறப்பான கையெழுத்து ஒப்பந்தம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் சுக்கிரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. புதிய வாய்ப்பு எல்லாமே வரும். அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. அரசாங்க ரீதியாக ஆதரவும் இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரனோட நிலைங்கிறது ஒரு சிறந்த சுப பலனை தான் பெறப்போகுது. வருமானம் கிடைக்கும். எதிர்பார்க்குற இடத்துல இருந்து ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப அனுகூலமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது. நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கால் பதிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். வெற்றிங்கிறது உங்கள் பக்கம்தான். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்போ சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அலைச்சலை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இப்போ வெற்றியை ஏற்படுத்தி தருவாங்க. அர்த்தாஷ்டம நிலையில சனி பகவான் சஞ்சாரம் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்தாகணும். அதே மாதிரி மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிறந்த சுபபலன் பெற்று இருக்கிறாங்க. குரு பகவானும் அதற்கு ஆதரவாக துணை நிற்கிறதால பாடங்களை பொறுத்த வரைக்குமே மனசுல இயல்பாக ஒரு ஆர்வம் பிறக்கும். ஒரு தேர்வு எழுதணும்னு நினைச்சிங்கன்னா கூட ஒரு நல்ல மதிப்பெண் பெற இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க விருப்பப்பட்ட இடத்துல இடம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு முயற்சி, விசேஷ உயர்கல்வி பயிற்சி இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாத்தியமாகலன்னு சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் கிடைக்கும். ஒரு கடன் உதவி நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு இப்போ ஆதரவாக இல்லைங்கிறதா உண்மை. சூரியன் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் உதவியாக இருப்பாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். கடின உழைப்பு இருக்கிறதால என்னவோ ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம். சில நேரங்களில் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்றதா அவசியம். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை தான் தரும். சுக்கிரனோட நிலையால் ஒரு சிலருக்கு ஒரு சொந்த இடங்களில் நிலம் வாங்கக்கூடிய யோகம், ஒரு பண வருமானங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக தான் இருக்குது. மகிழ்ச்சி மன நிறைவுங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பங்கிறது நீங்கன்னே சொல்லலாம். ஒரு உற்சாகத்தோட ஒரு உத்வேகத்தோட செயல்படக்கூடிய நேரம். சப்தமஸ்தானத்தில் குரு ஆதரவாக இருக்கிறதால கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு அன்பு அரவணைப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது இந்த காலத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறதால கடின உழைப்பு இந்த காலத்தில் இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் உடலில் ஒரு சோர்வு வசதி ஏற்பட்டாலுமே கொஞ்சம் இந்த காலத்தில் சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. அதுவும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைங்களோட விஷயத்தில் கொஞ்சம் தனி கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். இந்த காலத்தில் ராகு சனி செவ்வாய் 3 பேருமே இப்போ உங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு திருக்கோவிலுமே நீங்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் வழிபாடு செய்யுங்க. ஒரு நல்ல மாற்றங்கிறது இந்த காலத்தில் ஏற்படும். நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை ஒரு தெளிவுங்கிறது பிறக்கும். இந்த புரட்டாசி மாதங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. சப்த ஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் நிலைமையை இப்போ உயர்த்த செய்வார். ரொம்ப காலமாகவே நீங்கள் ஒரு விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய கனவுகள் கண்டிருப்பீங்கன்னே சொல்லலாம். உங்கள் கனவு எல்லாமே நனவாகக்கூடிய நேரம். சரியான அடித்தளத்தோடு நீங்கள் கிளம்புறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான். உங்கள் திறமை வெளிப்படும். இதனால் செல்வாக்கு அதிகரிக்கும், பாராட்டும் கிடைக்கும்.
சகோதர வகையில் கூட இந்த காலத்தில் லாபம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் புதிய பொறுப்பு பதவி இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் நல்ல காலம்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் தான். சனி பகவான் வக்ர நிலையில அதுலேயும் மாற்றமாக இப்போ இருக்கக்கூடிய நிலையில சப்தம ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால முன்னேற்றங்கிறது இருக்கும். பிள்ளைகள் வழியில நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. பூர்வீக மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலத்தில் உங்கள் நிலைமை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்குது. வரவுங்கிறது இந்த காலத்தில் இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் போகுது. நினைத்ததை அடையணுங்கிற ஒரு தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க. இந்த காலத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பாலமாக நீங்கள் விளங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் சிறப்பு தான். சிவபெருமான் வழிபாட்டை எப்போதும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நன்மைங்கிறது உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திசாலித்தனத்தோட வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல வகையில் நன்மை தான். உங்கள் எண்ணம் எல்லாமே எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சூரிய பகவானால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் தான். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு அரசு வழியில் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்குண்டான அனுமதி கிடைக்கும். முயற்சி வெற்றியாகும். உறவு வகையில் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாத்தியம்னு சொல்லலாம். நன்றி.